Hi students, this is Alex here. இந்த first ப்ராப்ளத்தில் ஒரு சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 200 ஹெர்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சியை நம்ம ஸ்மால் n அப்படின்னு எடுப்போம். இதோட வேல்யூ வந்து 200 ஹெர்ட்ஸ். அதே மாதிரி அதோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியத்தில் அதோட ஸ்பீடு வந்து 400 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீடை வந்து நம்ம வெலாசிட்டி v அப்படின்னு எடுப்போம். ஸோ இது வந்து 400 மீட்டர் பர் செகண்ட். இது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு ஹவு மச். இப்போ இதோட பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம வெலாசிட்டி v அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வேவ் லென்த் தான் எடுக்க போகிறோம். ஸோ லாம்டா டிவைட் பை டி. இப்போ v ஈக்குவல் டு இந்த t வந்து நம்ம 1/t அப்படின்னு தனியாக போட்டுட்டு இன்டூ லாம்டான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பேசிக் ஃபார்முலா படி ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 1/t. இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா v ஈக்குவல் டு n லாம்டா. இப்போ வியோட வேல்யூ 400, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் டு n வந்து 200 அண்ட் லாம்டா வந்து இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து லாம்டா வந்து 400 by 200. இதை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2 வரும், 2 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. The thunder of cloud is heard 9.8 seconds later than the flash of lightning. ஸோ ஒரு லைட்னிங் நடக்குது, அதோட சவுண்டை வந்து சப்போஸ் இதான் கிரவுண்ட் லெவல் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிரியேட் ஆகிற இந்த சவுண்ட் வந்து எவ்வளோ டைமில் வந்து இங்கே கிரவுண்டில் கேட்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 செகண்ட்ஸுக்கு அப்புறம். ஸோ டைம் வந்து t ஈக்குவல் டு 9.8 செகண்ட்ஸ். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் ஏர் வந்து 330 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் வந்து வெலாசிட்டி 330 மீட்டர் பர் செகண்ட். இப்போ வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த கிளவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த கிளவுட் அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் என்ன ஹைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட அகெயின் பேசிக் ஃபார்முலா வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றதா ஹைட்டு, வெலாசிட்டி வந்து 330 அண்ட் இது வந்து 9.8. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 3234 இவ்வளோ மீட்டர். அப்போது ஹைட் அப்படின்றது இதுதான் டி. ஸோ இதை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 3 டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கேருந்து இந்த எண்டில் இருக்க டெசிமல் வந்து 1 2 3 இந்த இடத்துல மூவ் பண்ணால் இதோட வேல்யூ 3.234 கிலோமீட்டர் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த சவுண்ட் அங்கிருந்து இங்கே ரீச் ஆகுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, 9.8 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.234 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஒரு பர்சன் சிட்டிங் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 400 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் எ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் லிசனிங் டு த சவுண்ட் ஆஃப் 600 ஹெர்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி வேல்யூ நம்ம யூஸ்வலாக ஸ்மால் n அப்படின்னு எடுப்போம். இது 600 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டைம் பீரியட் பிட்வீன் சக்சசிவ் கம்ப்ரஷன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வேவ் அப்படின்றது எப்படி ட்ராவல் ஆகும் இது நம்ம தியரியில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஆரம்பிச்சதுன்னா இது மாதிரி போகும், திருப்பி இப்படி வரும், திருப்பி இப்படி வரும், திருப்பி இப்படி வரும், திருப்பி இது மாதிரி போகும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக போகும். ஸோ இது வந்து கிரஸ்ட் அண்ட் இது வந்து ட்ரஃப்ஸ். இதை நம்ம கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃபேக்ஷனாக போடும்போது இது மாதிரி போடுவோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லைன்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணால் இது க்ளோஸராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ளோஸராக இல்லாமல் கொஞ்சம் கேப்போடு இருக்கும் இது வரைக்கும். அடுத்து மறுபடியும் க்ளோஸராக இருக்கும். ஸோ இது மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃபேக்ஷன் சொல்கிறோம். ஸோ கம்ப்ரெஷனாக இருக்கிறதெல்லாம் இந்த கலரில் போட்டிருக்கோம், ரேரிஃபேக்ஷனாக இருக்கிறதெல்லாம்
இந்த கலர்ல போட்டுக்கலாம். ஸோ இதுல இது வந்து கம்ப்ரஷன், இது ரேரிஃபேக்ஷன், இது கம்ப்ரஷன், இது ரேரிஃபேக்ஷன். இப்போ கொஸ்டின்ல வந்து டைம் பீரியட் பிட்வீன் சக்சசிவ் கம்ப்ரஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே கம்ப்ரஷன் அப்படின்னும் போது இந்த சென்டர் பார்ட் இப்படி எடுப்போம். இது வந்து ஒரு கம்ப்ரஷன், இது இன்னொரு கம்ப்ரஷன். ஸோ இந்த டைம் பீரியடை கேட்டிருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வேவ் வந்து எப்படி வருது, இந்த ஒரு பார்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இது ஃபுல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இது இருக்கு. இப்போ இதை நீங்க கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஒரு வேவ் ஆக்சுவலா. ஸோ இதை நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம இங்க மார்க் பண்ணிடலாம். அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம். இதான் பிட்வீன் டூ சக்சசிவ் கம்ப்ரஷன். ஸோ இதை நம்ம இங்க இருந்து இது வரைக்குமா எடுக்கிறதும் ஒண்ணுதான். இதுவே நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் எடுக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க இந்த வேவ் ஃபார்மை பார்த்தாவே தெரியும். ஸோ இதுவும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். இந்த வேவ் ஃபார்மை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு ஃபுல் வேவ், இந்த கீழே எடுத்திருக்கிறது படி. இப்போ மேலே எடுத்திருக்கிறது படி இது ஒரு பாதி வேவ் அப்வர்ட்ல இருக்கு, இன்னொரு பாதி அப்வர்ட்ல இருக்கு. அதுவே வந்து அப்வர்ட்ல இருக்க ஒரு வேவ் ஆயிடுச்சு, பாட்டம்ல ஒரு ஃபுல் வேவ். இதை கன்சிடர் பண்ணும்போது ரெண்டும் சேம் தான். ஸோ அப்போ அவங்க கேட்ட டைம் பீரியட் பிட்வீன் டூ சக்சசிவ் கம்ப்ரஷன்ஸ் அப்படின்ற டைம் பீரியட் வந்து நமக்கு ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 1/t அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா t அப்படின்றது 1/n. இங்கே என்னோட வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ t is equal to 1/600. இதை நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 0.00166 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸ். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் t அப்படின்றது 0.00, இங்கே 6 இருக்கிறனால இது ஒரு வேல்யூ அதிகமாகிடும். ஸோ 0.002 அப்படின்னு எடுத்துக்கலாம், 2 செகண்ட்ஸ். அதர்வைஸ் கொஞ்சம் அக்யூரேட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 0.00167 இல்லை இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 17 அப்படின்னு வரும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ எதர் 0.002 செகண்ட்ஸ் ஆர் 0.00167 செகண்ட்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா an ultrasonic wave is sent from a ship toward the bottom of a sea அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It is found that the time interval between the transmission and reception of wave is 1.6 seconds. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு sea level இங்கே இருக்கு, இது சீயோட பாட்டம். இப்போ இங்கே ஒரு ஷிப் இருக்கு. ஸோ இங்கிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசானிக் வேவை சென்ட் பண்றாங்க. அந்த வேவ் வந்து இங்கே போய் பாட்டம்ல ரீச் ஆகி திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா ரிசீவ் ஆகுது. இங்க ரீச் ஆன பிறகு திருப்பியும் இந்த ஷிப்ல இங்க ரிசீவ் ஆகுது. ஸோ இப்போ இங்க போய் இப்படி வருது. இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், ரெண்டுமே சேம் d அப்படின்னு எடுத்துக்கணும். இதோட டோட்டல் டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.6 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அண்ட் கொஸ்டின்ல வாட் இஸ் த டெப்த் ஆஃப் த சீ கேட்டிருக்காங்க, d தான் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இந்த சீ வாட்டர் வந்து 1400 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ v யோட வேல்யூ 1400 மீட்டர் per செகண்ட். இப்போ வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பை டைம், இந்த ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து d plus d, அப்போ 2d அப்படின்னு வரும். ஸோ இப்போ வெலாசிட்டின்ற இடத்துல 1400 போட்டாச்சு, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இது வந்து 2d ஆகிடும், ஏன்னா d plus d இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வருது. டிவைடட் பை டைம் வந்து 1.6 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1400 into 1.6 equal to 2d. இந்த d வந்து டிவிஷன்ல, சாரி 2 வந்து டிவிஷன்ல வந்துடும். அப்போ d வந்து 1400 into 1.6 whole divided by 2. இதை நம்ம கேன்சல் பண்ணா 700.
அப்போ D அப்படின்றது 1.6 into 700 1120 இவ்வளோ மீட்டர். Question number 5 பாருங்க. A man is standing between two vertical walls 680 meter apart அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் இப்படி இருக்கு அண்ட் டூ வெர்டிக்கல் வால்ஸ். ஸோ இது ஒரு வால், இது ஒரு வால். ஸோ இதுக்கு நடுவில் மேன் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 680 மீட்டர். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் டோட்டலாக 680 மீட்டர். இப்போ ஸ்டாண்டிங் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எந்த இடம்னு தெரியாது. ஸோ நம்ம அந்த மேன் இருக்கிற பொசிஷன் வந்து சம்வேர் இந்த இடத்துல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து மேனோட பொசிஷன் இருக்கு. மேன் வந்து இங்கே இருக்காங்க. He claps his hands and hears two distinct echoes after 0.9 seconds and 0.1 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டை நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து 680 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ஹேண்ட் கிளாப் பண்ணதுக்கப்புறம் இந்த சவுண்ட் வேவ் வந்து இந்த வாலில் பட்டு திருப்பியும் அந்த மேனுக்கே வந்து ரீச் ஆகுது. இங்கேருந்து திருப்பியும் அந்த மேனுக்கே இப்படி ரீச் ஆகுது. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் அங்கே போயிட்டு திருப்பி வந்துருக்கு. அண்ட் இந்த இடத்துல இப்படி போய் வாலில் பட்டு திருப்பியும் வந்து அந்த மேனுக்கு இப்படி ரீச் ஆயிருக்கு. ஸோ சவுண்டு இப்படி போய் வாலில் பட்டு திருப்பி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி ரீச் ஆகுது. இது வந்து வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இது மாதிரி இங்கே ரீச் ஆகிருக்கு. இப்போ என்னன்னா ஒரு டைம் டேக்கன் வந்து 0.9 இன்னொன்று 1.1 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம T1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 0.9 செகண்ட்ஸ். இந்த இடத்துல T2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 1.1 செகண்ட்ஸ். இப்போ வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் ஏர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்க, இப்போ நம்ம வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வெலாசிட்டி அப்படின்னு போடும்போது டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், டிவைடட் பை டைம் வந்து 0.9. இதுவே செகண்ட் கேஸில் வெலாசிட்டி அப்படின்றது இங்கே டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 680 மைனஸ் எக்ஸ் அண்ட் டைம் வந்து 1.1. இது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும், இங்கே சவுண்ட் வந்து இப்படி போயிட்டு இப்படி வருது, அதனால இது வந்து 2x அப்படின்னு வரும். இது 2 டைம்ஸ் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ 2 மறக்கக்கூடாது. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே வெலாசிட்டி தான். இந்த ரெண்டு வியும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, 2x by 0.9 equal to 2 into 680 minus x by 1.1. இதில் ரெண்டு 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வேணும், 1.1 எக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது 1.1x ஈக்குவல் டு இது 0.9 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 680 மைனஸ் எக்ஸ். ஸோ 1.1x ஈக்குவல் டு இது 0.9 மல்டிப்ளை பண்ணால் 612 மைனஸ் 0.9 இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த மைனஸ் 0.9 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1.1x ப்ளஸ் 0.9x ஈக்குவல் டு 612. இதை ஆட் பண்ணால் 2 x ஈக்குவல் டு 612. அப்போ எக்ஸ்ன்றது 612 by 2 டிவைட் பண்ணால் 306 மீட்டர் அப்படின்னு வரும். இப்போ நமக்கு தேவை வெலாசிட்டி இல்லையா, அது ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம், v equal to 2x by 0.9. ஸோ அப்போ வெலாசிட்டி அப்படின்றது 2x by 0.9. ஸோ 2 into 306 by 0.9. இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ 680 மீட்டர் பர் செகண்ட். கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, 2 observer are stationed in 2 boats 4.5 kilometer apart அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டர் இருக்கு அண்ட் இதில் வந்து இந்த இடத்துல ஒரு போட்டும் இந்த இடத்துல ஒரு போட்டும் இருக்கு.
அண்ட் இதுல இருந்து ஒரு சிக்னலை வாட்டர்ல சென்ட் பண்றாங்க. சவுண்ட் சிக்னல் சென்ட் பை ஒன் அண்டர் வாட்டர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து சென்ட் பண்ற சிக்னல் வந்து இந்த இடத்துல இப்படி ரீச் ஆகுது. ஓகே, அண்ட் இது ரெண்டும் 4.5 கிலோமீட்டர் அப்பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4.5 கிலோமீட்டர். இந்த சவுண்ட் வந்து ரீச்சஸ் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். அப்போ டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 3 செகண்ட்ஸ்ல இந்த சவுண்ட் வந்து ரீச் ஆகுது. அப்போ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வாட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 4.5 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்களே, நம்ம இன்டூ 10⁻³ போட்டோம்னா மீட்டர் ஆகிடும். சவுண்ட் எவ்வளோ டைம்ல ரீச் ஆகுதுன்னா 3. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.5 அப்படின்னு வரும். 10⁻³ போடும்போது நமக்கு வந்து இங்கேருந்து 3 டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, a strong sound signal is sent from a ship toward the bottom of the sea அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It is received back after 1 second. What is the depth of the sea? The speed of the sound in the water வந்து 1450 மீட்டர் per second கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு sea level இருக்கு. இது வந்து bottom of the sea. இங்கே bottom இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சவுண்ட் சிக்னல் வந்து சென்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இங்கிருந்து சென்ட் பண்றோம். இந்த இடத்துல இருந்து ஒரு ஷிப்ல இருந்து சவுண்ட் சிக்னலை சென்ட் பண்றோம். ஸோ இது வந்து இப்படி ரீச் ஆகுது. ரீச் ஆன பிறகு அதுல பட்டு ரிசீவ்டு பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ மறுபடியும் வந்து இந்த ஷிப்புக்கே இப்படி ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போய் இப்படி வருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம டி அப்படின்னு எடுப்போம். ஸோ டி டிஸ்டன்ஸ் போய் திருப்பி டி டிஸ்டன்ஸ் வந்துருக்கு. அண்ட் இதில் எவ்வளோ டைமில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா 1 செகண்டில் வருது. வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க 1450 மீட்டர் பர் செகண்ட். இப்போ டெப்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி அப்படின்றது நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு எடுப்போம். ஸோ 1400 போட்டாச்சு. டிஸ்டன்ஸ் வந்து 2d அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே d + d டைம் வந்து 1. இப்போ இதில் வந்து 2d = 1450. 1450. ஸோ 1450 டிவைட் பை 2 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ 725 மீட்டர்.